ஐஃபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ லேட்டஸ்டா ரொம்ப ட்ரெண்டிங்கா சர்ச்சைக்குரிய நாயகனா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. எந்த பக்கம் திரும்பினாலும், அதாவது கோலிவுட் சைடும் சரி, சோசியல் மீடியாலயும் சரி, இப்போ அவர் தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு. இவர் எப்படின்னா அமெரிக்கன் ரிட்டர்ன் மாப்பிள்ளை, ஹீரோவோட ஃப்ரெண்டு, சில படங்கள்ல செகண்ட் வில்லனாவும் வந்துட்டு இருப்பாரு. அதாவது திரையுலகத்துல இப்ப இவர் தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு சூப்பரான கேரக்டர். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கார்த்திக் குமார் தான். நம்ம பின்னணி பாடகி சுசித்ராவோட முன்னாள் கணவர் திரு கார்த்திக் குமார். அவரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அலைபாயுத படத்துல ஷாலினிக்கு அமெரிக்கன் ரிட்டர்ன் மாப்பிள்ளையா வந்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த படத்துல இவர் தான் ஹீரோவா நடிக்க வேண்டியதாங்க. இந்த படத்தோட டைரக்டர் மணிரத்னம் சார் இவரை தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா போட்டதான் பிளானா இருந்தா. ஆனா இவரோட அந்த வே ஆஃப் லுக்க பார்த்துட்டு இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு, இவர் ஹீரோ கேரக்டர்லாம் வேண்டாம், இந்த கேரக்டர் நம்ம மாதவனை போட்டுருவோம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும் இல்லையா, இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக அமெரிக்கன் ரிட்டர்ன் மாப்பிள்ளையா அந்த படத்துல கார்த்திக் நடிச்சிருப்பாரு. கார்த்திக் குமார் நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பசங்க 2, வானம் வசப்படும், கண்ட நாள் முதலே, நினைத்தாலே இனிக்கும், பொய் சொல்ல போறேன், இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிட்டு வராரு. அவர் நடிச்சிட்டு வர ஒவ்வொரு கேரக்டரும் பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல, அவருடைய ரசிகர் மனசுல அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. அவர் நடிக்கிற கேரக்டர் ரொம்ப கியூட்டா சாமிங்கா நடிப்பாரு, ரொம்ப ரியாலிட்டிக்கா நடிப்பாரு நம்ம கார்த்திக் குமார். 2008ல யாரடி நீ மோகினி என்ற படத்துல கார்த்திக் குமார் தனுஷோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. தனுஷோட ஃப்ரெண்டா அவர் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, நயன்தாராவோட முறப்பையனாவும் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு பக்கம் நம்ம நயன்தாராவும் தனுஷும் பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கத்துல இவரோட கேரக்டர் ரொம்ப பெருசாவே இருந்தது. எல்லாரோட மனசும் நிக்கிற மாதிரி இவருடைய கேரக்டரும் இருக்கும் அந்த படத்துல. அது அந்த படமும் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டாவும் இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் டான்ஸ் பண்ணிருப்பாரு, காமெடி பண்ணிருப்பாரு, எல்லாமே பண்ணிருப்பாரு நம்ம கார்த்திக் குமார். அது மட்டும் இல்லங்க, நம்ம கார்த்திக் குமாருக்கு இன்னொரு டேலண்டும் இருக்கு. அவர் என்னன்னா ஸ்டாண்ட் அப் காமெடியன். நடிகர் கார்த்திக் குமாரும் பின்னணி பாடகி சுசித்ராவும் 2005ல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இவங்க திருமண வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஆனா சுச்சி லீக்ஸ்ன்னு சொல்லி ட்விட்டர்ல அவங்க என்னென்ன படம் எல்லாம் வச்சு, அத பிரபல நடிகையோட படங்கள்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு பெரிய பிரளயமே வந்ததுங்க. அதுல ஆரம்பிச்சது தாங்க கார்த்திக் குமாரோடைய சுஜியோட லைஃப் எண்டிங். என்ன ஆச்சுன்னா, ரெண்டு பேருக்கும் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெரிய பிரளயமே வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சே போயிட்டாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கிடையில சுஜி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கார்த்திக் குமார் வந்து எனக்கு ஏத்த ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது, அவருடைய பழக்க வழக்கமே வேற, அவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல பாத்தீங்கன்னா பிராங்க்னு சொல்லிட்டு ஒரு டீமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிரபல ஆக்டர்ஸ் எல்லாருமே அதுல இருக்காங்க. அவருக்கு இதே வேலை தான், அந்த டீமோட சேர்ந்துட்டு அவுட்டிங் போறது, பார்ட்டி பண்றது, கலாட்டா பண்றது, இதுதான் அவரோட வேலை. அவரால் ஒரு நல்ல கணவரா என்னோட சேர்ந்து வாழ முடியல, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில கொஞ்ச நாள் அமைதியா இருந்த சுஜிக்கு இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த புயலை கிளறி விட்டு இருக்காங்க. இதுக்கிடையில கார்த்திக் குமார் என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃப் வந்து சரியில்லை, அவளுக்கு வந்து பிசிக்கலி சம் ப்ராப்ளம் இருக்கு, மென்டலி பிசிக்கலி அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அவ நார்மல் பர்சனா இல்ல, அவ என்னென்னமோ வளரிட்டு இருக்கா, ஒரு பைத்தியக்காரி போல என்னென்னமோ வளரிட்டு இருக்கா, என்ன பத்தியும் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா, மீடியா முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அந்த போட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணல, லீக் பண்ணல, அவளோட பாஸ்வேர்ட்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவ நான் தான் போட்டேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தா அதுக்கு ஏதோ வாய்ஸ் நோட் இவர் அனுப்பியிருக்காரு. அந்த வாய்ஸ் நோட்டு நான் இல்ல, அது வேற யாரோ பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியும் அவரு சொல்லியிருக்காரு. சோ இப்படி போயிட்டு இருக்க இந்த நிலைமையில இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாம இருக்குங்க. நம்ம சுஜி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரபலத்தை பத்தி அவங்க டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் சோசியல் மீடியால கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது பார்க்க நெக்ஸ்ட் யாருன்னு ஒவ்வொரு திரைத்துறையினரும் அதிர்ச்சியோட காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார சொல்ல போறா, நாளைக்கு யார சொல்ல போறா, எந்த விஷயம் வெளில வர போகுது, என்ன லீக் ஆக போகுது, எல்லாம் திரையுலகமே ஒரே பரபரப்பா இருந்துட்டு தாங்க இருக்கு. இதுக்கிடையில நடிகர் கார்த்திக் குமாரும் அவர் சைட்ல இருந்து சில வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டுட்டே இருக்காங்க. இது மட்டும் பத்தாதுன்னு நம்ம பயில்வான்றாங்கன்னா அவரு ஒரு பக்கம் சுஜியை பத்தி கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டே வராருங்க. அவ ஒரு பைத்தியம், அவர் மென்டல், என்ன பேசுறானே அவளுக்கு தெரியல, என்னென்னமோ பேசிட்டு இருக்கான்னு அவரு ஒரு பக்கம் பேசுறாரு. சுசித்ரா அவங்க ஒரு பக்கம் எப்படி வீடியோ போட்டுட்டே இருக்காங்களே. இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா பரபரப்பா பேசப்பட ஒரு பொருளா தான் இப்ப இருக்காங்க சுஜியோட சுஜி லீக்ஸ். சோ தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. டெய்லி ஒவ்வொரு அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.